குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துருச்சுன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட பொறுப்பு மட்டும்தானா? அப்பான்றவங்க சம்பாதிச்சு மட்டும்தான் கொடுப்பாங்களா? ஏன் அந்த குழந்தைய பார்த்துக்கணுன்ற பொறுப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்களா என்ன? எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்று 3 வயசு, ஒன்று 6 மாதம். 6 மாத குழந்தைக்கு உடம்பு நேற்று திடீர்னு சரியில்லை. என் வீட்டுக்காரங்க, அதாவது என்னோடய ஹஸ்பண்ட், நான் கல்யாணம் பண்ணவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ் இன்னைக்கு. ஸோ பேனர் அடிக்க போயிட்டாங்க. நானே தான் 2 குழந்தையும் பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அது என்ன மாதிரி இருக்கிற அம்மாவுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் 2 பேரையும் பார்த்துக்கிறது. நான் பார்த்துக்கிறேன், நான் தப்பு சொல்லலை. பட் எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படும்ல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கீழே படுக்கவே விடாது. ஒன் டே கூட வேண்டாம், ஒரு ஹாஃப் அ டே ஃபுல்லாக குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தா, ப்ளஸ் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பேபியும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ரெஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுமா படாதா? அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்டுன்ற ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே? சரி, ஓகே, சப்போர்ட் கூட பண்ண முடியாத சூழ்நிலை. அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லா பேசலாம்ல. அதை விட்டுட்டு அடிக்கிறது, அசிங்கமாக பேசுகிறது, நீ ஏன் இங்கே இருக்க, உங்கள் அம்மா வீட்டுக்கே போன்றது, உங்கள் அம்மா வந்து வர சொல்லி பார்த்துக்க சொல்கிறது, இதெல்லாம் எந்த உலகத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. என் மனசில் அவ்வளோ ஆதங்கம் இருக்குது. இதெல்லாம் நான் போய் யார்கிட்டயா சொன்னேன்னா பித்துக்குழி இதுதான் அடங்கி போக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் என் பேரண்ட்ஸ் கூடமே இதுதான் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் இதை நான் பதிவு பண்ணேன்னா என்னை மாதிரி எல்லாருக்கும் இதை மாதிரி இல்லைனாலும் என்னை மாதிரி 1-2 பேராவது இதை பார்ப்பீங்கள்ல, பார்த்து ஆறுதலாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவீங்கள்ல, அதுக்காக தான் நான் போடுறேன். பார்க்கவே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் எல்லோரும் பார்ப்பாங்கன்ற ஒரு மன திருப்தியில் போடுறேன் நான். சீரியஸாக எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் வேலையில் தான் இருந்தேன். கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். கல்யாணம்னு ஒன்று ஆச்சு. அடுத்து குழந்தை பெற்றுக்கலன்னு டார்ச்சர் பண்ணாங்க. பெற்றுக்கிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு ஏஜ் வரும்போது சரி நம்ம கரியரை திரும்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இன்னொரு குழந்தை பெற்றுக்க வச்சுட்டாங்க. நான் உடம்பு ரீதியாக ஸ்ட்ரென்த்தாக இல்லை, இப்போதைக்கு இந்த குழந்தை வேணான்னு சொல்ல, அப்போ கூட கேட்கல, பெற்றுக்க வச்சுட்டாங்க. பெற்று மட்டும் கொடு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க. பெற்றுட்டேன். ஆனால் இன்லாஸ்லாம் பார்த்துக்குறாங்க. ஆனால் ஹஸ்பண்டுன்ற ஒருத்தவங்க கொடுக்குற சப்போர்ட் மாதிரி வேறு யாராலையுமே கொடுக்க முடியாது. ஆனால் எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கவே இல்லை. எனக்கு பணம், காசு, நகை, ட்ரெஸ்ஸு எல்லாமே உண்டு. பட் ஒரு ஹஸ்பண்ட்கிட்டேருந்து என்ன கிடைக்கணுமோ அது எதுவுமே எனக்கு கிடைக்காது. சீரியஸாக நான் ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேனே தெரியல. சில டைம் செத்துடலான்னு தோணும். நம்ம செத்துட்டால் நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துப்பாங்கன்னு தோணும். இன்னும் சில டைம் நம்ம சாகும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது விஷம் வச்சு கொடுத்து அதுங்களையும் கொன்னுட்டு நம்மளும் செத்துருவோமான்னு தோணும். ஏன் இந்த உலகத்துக்கு என்னால் தான் வந்தது. அதுங்களை விட்டுட்டு நான் போயிட்டா என்ன மாதிரி அதுங்களை யாரையும் பார்த்துக்க மாட்டாங்க.